இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இப்போ வந்து டிஃபைன் இம்ப்ரெஷன்னா என்னென்னு கேட்பாங்க. இம்ப்ரெஷன் இஸ் அ நெகட்டிவ் லைக்னஸ் அண்ட் காப்பி த ரிவர்ஸ் சர்ஃபேஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட் இஸ் இம்ப்ரிண்ட் த டீத்தை வந்து இம்ப்ரிண்ட் பண்ணுறாங்க. இஸ் அட்ஜசன்ட் ரிவர்ஸ் சர்ஃபேஸ் ஆஃப் த ஆப்ஜெக்டாக இருக்குது. இட் இம்ப்ரிண்ட் த டீத் அண்ட் அட்ஜஸ்டபிள் டு த க்ரௌன். அட்ஜஸ்டபிள் சச்சஸ் டென்டிஸ்டியாக இருக்குது. டென்டல் இம்ப்ரெஷன்னா வந்து இட் இஸ் அ நெகட்டிவ் இம்ப்ரிண்ட் ஆஃப் த ஓரல் சர்ஃபேஸ். இட் இஸ் யூஸ்டு டு ப்ரொவைட் த பாசிட்டிவ் ரெப்ளிகா. It is used to provide positive replica of the it is used for the permanent record of the production of the dental restoration processes வந்து இது யூஸ் பண்ணுற dental restoration processes காண்டி இந்த negative likeness impression வந்து oral structureோட இருக்குது. It is used for to produce the positive replica of the structure வந்து ப்ரொவைட் பண்ணி இது வந்து ஒரு நெகட்டிவ் இம்ப்ரெஷன் தான். பாசிட்டிவ் ரெப்ளிகா ஆஃப் த இது வந்து ப்ரொவைட் பண்ணி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இப்போ வந்து வாட் இஸ் த பேசிக் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் த இம்ப்ரெஷன் மேக்கிங். அதுக்கு வந்து அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் த இம்ப்ரெஷன் மேக்கிங் வந்து அதுக்கப்புறம் வந்து ப்ரிசர்வேஷன் ஆஃப் த ஆல்வியோலர் எட்ஜ் ரிட்டன்ஷனு. அதுக்கப்புறம் ப்ரிசர்வேஷன் ஆஃப் த ஆல்வியோலர் எட்ஜை வந்து இம்ப்ரெஷனுக்கு வந்து ப்ரிவென்ஷன் ஆஃப் த ப்ரிசர்வேஷன் ஆஃப் த ஆல்வியோலர் எட்ஜ், ரிட்டன்ஷனு, எஸ்தெட்டிக்ஸு, அதுக்கப்புறம் ஸ்டெபிலிட்டி அண்ட் சப்போர்ட். ஸ்டெபிலிட்டி கொடுக்குது, சப்போர்ட் கொடுக்குது, எஸ்தெட்டிக் கொடுக்குது, அதுக்கப்புறம் ரிட்டன்ஷன் கொடுக்குது. ரிட்டன்ஷன் இதெல்லாமே ஒரு பேசிக் ரெக்குவயர்மெண்ட்டை வந்து இம்ப்ரெஷனுக்கு வந்து ஒரு பேசிக் ரெக்குவயர்மெண்ட் ஆப்ஜெக்டிவ்ஸாக வந்து இருக்குது. ப்ரிவென்ஷன் ஆஃப் த ஆல்வியோலர் எட்ஜ், ரிட்டன்ஷன், எஸ்தெட்டிக்ஸ், அதுக்கப்புறம் ஸ்டெபிலிட்டி அண்ட் சப்போர்ட் வந்து கொடுக்குது. வாட் ஆர் த தியரிஸ் ஆஃப் த இம்ப்ரெஷன் மேக்கிங்? ப்ரெஷர் டெக்னிக். தீஸ் ஆர் த ப்ரெஷர் டெக்னிக்னு சொல்கிறாங்க. ப்ரெஷர் டெக்னிக் இது ஃபண்டமெண்டல் ப்ரெஷர் இம்ப்ரெஷன் சொல்கிறாங்க. நான் ப்ரெஷர் டெக்னிக்னு இருக்குது. நான் ப்ரெஷர் டெக்னிக் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அதுக்கப்புறம் வந்து நான் ப்ரெஷர் டெக்னிக் வந்து இது மினிமல் ப்ரெஷர் வந்து இம்ப்ரெஷன் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து செலக்டிவ் ப்ரெஷர் டெக்னிக்னு சொல்கிறாங்க. இப்போ செலக்டிவ் ப்ரெஷர் டெக்னிக் மொத்தம் 3 இம்ப்ரெஷன் டெக்னிக் தியரிஸ் இருக்குது. ப்ரெஷர் டெக்னிக், ஃபங்க்ஷனல் ப்ரெஷர் இம்ப்ரெஷன் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நான் ப்ரெஷர் டெக்னிக், அதுக்கப்புறம் மினிமல் ப்ரெஷர் இம்ப்ரெஷன், அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா செலக்டிவ் ப்ரெஷர் டெக்னிக்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து வாட் ஆர் த டெக்னிக்ஸ் ஆஃப் த இம்ப்ரெஷன் மேக்கிங் ஃபார் த டெக்னிக் ஆஃப் த இம்ப்ரெஷன் ஃபார் மேக்கிங் இஸ் டிபெண்டிங் அப்பான் த அமௌண்ட் ஆஃப் த ப்ரெஷர் இட் இஸ் யூஸ்டு. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா அதுக்கப்புறம் வந்து என்னென்ன டெக்னிக்ஸ்லாம் வந்து இம்ப்ரெஷன் அமௌண்ட் ஆஃப் ப்ரெஷர், அதுக்கப்புறம் குறிப்பிட்ட அமௌண்ட் ப்ரெஷர் இருக்கணும், ஓப்பன் அண்ட் க்ளோசிங் ஒரு மவுத்து, அதுக்கப்புறம் வந்து ஹேண்ட் மேனிப்புலேஷன் அண்ட் ஃபங்க்ஷனல் மூமெண்ட்டு, அதுக்கப்புறம் வந்து டைப் ஆஃப் ட்ரே, அதுக்கப்புறம் கஸ்டம் ட்ரே ஆர் ப்ரெஃபரேட்டட் ட்ரே வந்து யூஸ் பண்ணுவாங்க. கஸ்டம் ட்ரே, ப்ரெஃபரேட்டட் ட்ரே யூஸ் பண்ணுவாங்க. கஸ்டம் ட்ரே அண்ட் ப்ரெஃபரேட்டட் ட்ரேலாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. வாட் இஸ் அ ப்ரிலிமினரி இம்ப்ரெஷன்? ப்ரிலிமினரி இம்ப்ரெஷன் இஸ் அ நெகட்டிவ் லைக்னஸ் இஸ் மேட் வித் த diagnostic of the treatment planning and the fabrication of the cost and impression tray. ஃபேப்ரிகேஷன் ஆஃப் காஸ்ட் அண்ட் இம்ப்ரெஷன் ட்ரே தான் வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் டிஃபைன் இம்ப்ரெஷன் ட்ரேனா வந்து இட் இஸ் receptacle of the suitable impression material is placed to make the negative likeness to make the suitable impression material is make negative likeness a device that it is used to carry, confine and control the impression. A device that is used to carry, confine and control the impression material while using impression. முடியுதா? It is a receptacle in the form of the suitable impression material. It is used. It is placed to make a negative likeness. A device that it is used to carry, confine, control the impression material while making impression. Stock tray. It is a metallic or non-metallic perforated tray that are typically available in the various sizes and primarily is a preliminary impression. Custom tray. A custom tray it is a individualized impression tray. These are made of preliminary cost recovered for the preliminary impression. அதாவது preliminary cost recovered. These are the individualization of the impression tray is made of preliminary cost recover the preliminary impression. It is used for making final impression.
is used for making final impression. What is the material used for the fabrications of custom tray? Acrylic resin, self cure acrylic resin, self cure heat cure light activated acrylic resin, denture அதுக்கப்புறம் வந்து செர்லாக் பேஸ் பிளேட் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறாங்க கஸ்டம் ட்ரேக்கு. அதுக்கப்புறம் வந்து வாட் ஷுட் பி த பொசிஷன் அண்ட் சைஸ் ஷேப் ஆஃப் த ட்ரே ஹேண்டில். Side shape of the anterior handle is anterior handle centered over the labial flange. Anterior angle வந்து is a labial flangeல வந்து centered over the labial flange is approximately the position is a anterior teeth at height is 20 mm, width is 2 to 4 mm. 20 mm வந்து ஹைட் இருக்கணும், வித்து வந்து 2 to 4 mm இருக்கணும். போஸ்டீரியர் ஹேண்டில் இஸ் அப்புறம் வந்து ஃபஸ்ட்டு ஹேண்டில் போஸ்டீரியர் ஹேண்டில் இருக்கா, இது வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஹேண்டில் தான். இது வந்து சென்டர் ஆஃப் த ரிட்ஜில் வந்து இருக்கணும். 20 mm ஹைட் வந்து இருக்கணும். அதே மாதிரி தான் 20 mm ஹைட் வந்து இருக்கணும்னு சொல்கிறாங்க. இது வந்து என்னென்னா போஸ்டீரியர் ஹேண்டில் வந்து போஸ்டீரியர் ஹேண்டிலில் வந்து வைப்பாங்க. ட்ரே ஹேண்டில் வந்து போஸ்டீரியர் ஹேண்டில். these are the center of the ridgeல வந்து வைப்பாங்க. ஹைட் வந்து 20 mm இருக்கும். வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் த டிஷ்யூ ஸ்டாப்? டிஷ்யூ ஸ்டாப் இஸ் அ கஸ்டம் ட்ரே. Tissue stop is that custom tray that prevent the applied to the displacement of the tray. Tissue stopனா பர்பஸ் வந்து it prevent the application displacement of the tray, it making final impression and it helps to reset the custom tray during the final impression. கஸ்டம் ட்ரே வந்து நல்லா ஃபைன் பண்ணுது. அதுக்கப்புறம் வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் வேறு பர்பஸ் வேறு. ஃபங்க்ஷன்ஸ் வந்து என்னென்னா பர்பஸ் வந்து த டிஷ்யூ ஸ்டாப் இஸ் அ கஸ்டம் ட்ரே. இட் ப்ரிவெண்ட் த அப்ளிகேபிள் அதுக்கப்புறம் எப்பிக்கல் டிஸ்பிளேஸ்மெண்ட் யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் இம்ப்ரெஷன் மெட்டீரியல் to while making the final impression. It is helpful for reset and custom tray during the final impression. Define cost. Cost a life size thick likeness of some desired form. It is formed with the cost என்னன்னா ஒரு life size likeness of the desirable form. It is formed with the material stored in the matrix of the impression of அப்புறம் வந்து desired ஃபார்மாக இருக்குது. காஸ்ட்னா என்னென்னா இது வந்து ஒரு லைஃப் சைஸ் லைக்னஸ் தி சேம் டிசையர்டு ஃபார்ம் மாதிரி தான் ஒரே மாதிரி தான் இருக்கும். தீஸ் ஆர் வித்தின் த மெட்டீரியல் இட் இஸ் போர்டு இன் த மேட்ரிக்ஸ் ஆர் இம்ப்ரெஷன் அதுக்கப்புறம் டிசையர்டு ஃபார்மாக வந்து இருக்குது. அதுக்கப்புறம் ப்ரிலிமினரி காஸ்ட். A cost formed from a preliminary impression form. It is used for the diagnosis or the fabrication of the custom impression tray. என்ன சொல்கிறாங்கன்னா இந்த காஸ்ட் இஸ் ஃபார்ம்டு பை த preliminary impression for the uses of the diagnosis. யூஸ் ஃபார் தி டயக்னோசிஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அப்ளிகேட்டடாக இருக்குது. தீஸ் ஆர் த ஃபேப்ரிகேஷன் ஆஃப் த கஸ்டம் இம்ப்ரெஷன் ட்ரேன்னு இருக்குது. வாட் இஸ் த டயக்னாஸ்டிக் காஸ்ட்? டயக்னாஸ்டிக் காஸ்ட் வந்து என்னது? ப்ரிலிமினரி காஸ்ட்னால் வந்து இட் இஸ் அ காஸ்ட் for the preliminary impression. It is used for diagnosis or fabrications of the cast impression tray. Fabrication of the custom impression tray-ல வந்து customized impression tray வந்து fabrication பண்ணுறோம். fabrication of customized impression tray-யாக இருக்குது. What is diagnostic cost? It is for uses of diagnosis. Diagnostic it is a life sized reproduction as a part or the part of the oral cavity in functional facial structure for the purpose of study and treatment planning. Master cast. It is a replica of
It is a replica of the tooth structure. It is a replica of the tooth structure வந்து நல்லா ரெப்ளிகா பண்ணிவிட்டு இஸ் அதுக்கப்புறம் ரெசிடியல் ரிட்ஜஸ் அதுக்கப்புறம் வந்து ஏரியா ரெசிடியல் ரிட்ஜ் ஏரியா other part of the residual arch other part of the residual arch other part of the residual arch other part of the replica of the replica of the tooth surface is a residual ridge area and other part of the other part of the dental arch and facial structure it is used to fabricate the dental restoration வந்து fabricate பண்ணுறதுக்காண்டி யூஸ் பண்ணுறாங்க fabricate பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. These are the processes which are also called as a final cast which is also called as a final cast வந்து யூஸ் பண்ணுறாங்க. is a replica of the tooth structure is a residual area of the part of the dental arch residual area of the part of the dental arch. These are the final structure it is used for fabricating the dental restoration processes. What is the requirement of the cast? The requirement of the cast is including 4 anatomical structure 4 anatomical structure வந்து இருக்குது. What is the requirement for all anatomical structures of the final impression? Castல வந்து என்னென்ன requirement தேவைப்படும்னா all anatomical structures of the final impression, full peripheral border depth is 2 mm. 2 mm, but peripheral border depth is 2 mm 2 to 3 mm இருக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து பெரிஃபரல் டெப்த் பார்டர் வந்து இருக்கணும். இந்த 2 to 3 mm வந்து லேண்ட் ஏரியா இஸ் அரவுண்ட் த என்டையர் ப்ரிலிமினரி மாஸ்டர் காஸ்ட்டில் இருக்கணும். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா லேண்ட் ஏரியா ஷுட் பி ஸ்ட்ரெயிட் அண்டு அதுக்கப்புறம் வந்து ட்ராப்டட் அதுக்கப்புறம் வந்து அவுட்வேர்டாக இருக்கணும். ட்ராப்டட் இந்த அவுட்வேர்டாக இருக்கணும். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா ட்ராப்டட் அவுட்வேர்டு இந்த அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பேஸ் ஆஃப் த காஸ்ட் should not be lesser than 10 to 13 mm. பேஸ் ஆஃப் த காஸ்ட் வந்து 10 to 12 mm கீழே வந்து இருக்கக்கூடாது. இந்த திக்னஸ் வந்து at the thickness. அதுக்கப்புறம் வந்து நோ வாய்டு ஃப்ளோ எந்த ஒரு வாய்டு ஃப்ளோஸும் இருக்கக்கூடாது.